நான் டெம்டேஷன் வர்றதுக்கு அப்போ ஒரு காரணம் தானே சார்? இருக்கலாம். டெம்டேஷன் இருக்குன்றதும் உண்மை. அதாவது அவரால் தான் வந்ததுன்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கலாம். செய்யலாம், அப்பா செய்யலையா? அப்பா செய்கிறாங்க, நான் செய்யக்கூடாதான்றது வேற. செய்யலாம், அப்பா செய்யலையா? அப்போ செய்யலாம், அது முதல்ல வந்துருச்சு. அப்போ எங்கேயோ உள்ள நமக்கே இருக்கோ அப்படின்னா தலையை குனிஞ்சிட்டாங்க. இல்லை, அது நீங்கள் வேறு கரெக்டாக கேட்டீங்க அப்படின்னு. இல்லை இருக்குது, அப்பாவும் செய்கிற அந்த ஹோண்டா சிட்டி மைலேஜ் வேறு கதைங்க. அது நாளைக்கே அது சரியில்லைன்னு அது ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விட்டுருவான், கம்பெனியே திருப்பி எடுத்துக்குவான். சில விஷயங்களை ரொம்ப ஹிப்னாட்டிக்காக சொல்ல வேண்டியிருக்கு. கம்பெனியே திரும்பி எடுத்துக்குவான்னு சொன்னோடனே அழுதுட்டாங்க அவங்க. இதை பார்த்துட்ருக்கிற எத்தனை பேருக்கு இது புரியும்னு தெரில. கம்பெனியே திருப்பி எடுத்துக்குவான்னா இந்த மாதிரி போய் தப்பு செஞ்சு அதனால் வந்த ஏதோ ஒரு பிரச்சனையினால் உயிரே போயிடுச்சு, கொடுத்தவொடனே எடுத்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்றது தான் இன்டைரக்டாக சொல்கிறோம். ஸோ அது வேறு, அது அந்த கதையே வேறு. அந்த கதையில் இருக்கிற ஒரு வீக் சாம்பிளை எடுத்து எனக்கும் அப்படி ஆகுதுன்னு உங்களுக்கு அந்த மாதிரி எங்கேயோ இருக்குது. அதுக்கு அப்பா வந்து ஒரு வேலிட் ரீசனாக இப்போ தெரிகிறாரு. சரி, இப்போ நான் ரிவர்ஸில் கேட்குறேன். அப்பா நல்லா இருக்காரு, உங்களுக்கு இப்படி ஒரு காரணம் வந்திருக்கு, மனசில் வந்திருக்கு, தப்பு பண்ணால் என்ன அப்படின்னு. அப்போ என்ன தோணியிருக்கோம்? அப்பாலாம் செய்யவே இல்லையே, நம்ம ஏன் அதை செய்யணும் அப்படி தானே வந்திருக்கோம். ஆமாம், இப்போ ஏன் வருது? இப்போ செய்யலாம், அப்பா செய்யலையா? இது வந்து உங்களுக்கு இந்த அப்பா இந்த கவுன்சிலிங்க்கு வரல, நாங்கள் பேசலை, ஏன்னா இங்கே இவங்க சரியாயிட்டாங்க சார். அந்த ஹோண்டா சிட்டியே நீ நான் கவலைப்பட போகிறதில்ல சார், அது மைலேஜ் வந்தால் என்ன வராட்டி என்ன, ஏன் ஹோண்டா சிட்டி நல்லாயிருக்கு அவ்வளோதான் அப்படின்ற இடத்துக்கு இவங்களை நகர்த்தியாச்சு. அதோட இந்த கவுன்சிலிங் ஓவர். ஆனால் வராத அப்பாவுக்கும் இதை பார்த்துட்ருக்கிற அப்பாவுக்கும் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம் சில தவறுகளை செய்யும் பொழுது நம்ம குழந்தைங்க நம்மளை காரணமாக காண்பித்து அவங்க செஞ்சுருவாங்க. அது நமக்கு கில்ட்டு வரும், நம்ம செஞ்சிடக்கூடாது, நம்ம பையன் பொண்ணே இப்படி அதெல்லாம் ஓகே. ஆனால் ஆக்சுவலாக பொண்ணுக்கே அல்லது பையனுக்கே இயல்பாக அப்படி ஒரு சிந்தனை இருக்கும்போது நாம் வந்து அதுக்கு ஒரு வேலிட் ரீசனாக மாறிடுறோம். இது திருடுறதுலேருந்து, பொய் சொல்கிறதுலேருந்து, பொலிட்டிக்ஸ்லேருந்து, வீட்டை சண்டை போடுறதுலேருந்து, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதுலேருந்து, இந்த